ஆடி அமாவாசை என்பது இந்து மதத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் புனிதமான நாளாகும். ஆடி அமாவாசையை பற்றிய ஒரு கதை. சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூமியில் ஒரு ரிஷியின் மகனாக பிறந்த கதையை சொல்கிறது. அந்த ரிஷி ஒரு குறிப்பிட்ட நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டால் அவருக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறப்பட்டது. அந்த நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷியின் மகனாக பிறந்து ஆடி அமாவாசை நாளில் மீண்டும் சிவபெருமானாகவும் பார்வதி தேவியாகவும் மாறினார்கள். இது ஆடி அமாவாசையின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டியவை: முன்னோர்களை வழிபடுவது, புனித நதியில் நீராடுவது, கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்வது, விரதம் இருப்பது ஆகியவை ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டியவையாகும். ஆடி அமாவாசையில் செய்யக்கூடாதவை தீய செயல்களை செய்வது, பொய் பேசுவது, மற்றவர்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆசிகளை பெறும் ஒரு புனித நாளாகும். இந்த நாளில் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.